மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக இருக்க போது. 7.5 சனி விலகிற காலகட்டத்தில் குரு பகவானும் ரொம்ப சாதகமான நிலையிலேயே இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்கார். அதனால எல்லா கிரகங்களுமே நல்ல நிலைக்கு வர்றதுனால ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபீல்டை மாறி வேற ஒரு ஃபீல்டில் போய் ஷைன் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய ஒரு யோகமான அமைப்புகளை வந்து சேரும். மொத்தத்தில் எந்த விஷயமா எடுத்தாலும் சரி, அதில் வந்து ஒரு நல்லது, ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக மகர ராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். மகரத்தார் நகரத்தை ஆழ்வார். ஆனால் இன்றைய நிலைமை என்ன, கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்காங்க. எதுவுமே கரெக்டாக ஆகலை. இதெல்லாமே இந்த வருஷத்தில் டோட்டலாகவே மாறும். அதுவும் முக்கியமாக பார்த்தா யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்றார். அதில் February மாதத்துலேருந்தே ஒரு சேஞ்சஸ் இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம், கனவுகளை நனவாக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு புது வசந்தத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்.